அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 12 பகுதி 1. கல்யாணம் பற்றி ஒரு பெண்ணிடம் முதன்முறையாய் பேச்சினை எடுக்கும் போகும் ஆணின் நிலை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. கதைகளில் அவனது தொண்டை வறண்டு போகும், உடையில் திடீர் இறுக்கமும் அதனால் வியர்வையும் உண்டாகும், பார்க்கவே பரிதாபப்படும்படியாய் நரம்பதிர்வான். அப்படியெல்லாம் நான் உணரவே இல்லை. ஒரு நல்ல எண்ணம் மனதில் உதித்துள்ள வேளையில் அந்த சுபகாரியத்தை எத்தனை சீக்கிரத்தில் முடிக்க முடியுமோ அத்தனை சீக்கிரத்தில் முடிப்பதே சிறந்தது என்று மட்டுமே எனக்கு தோன்றியது. இதில் சிரமமாய் உணர குறிப்பிட்ட காரணம் எதுவும் எனக்கு தெரியவில்லை. சிமிங்டனின் வீட்டுக்கு நான் 11 மணியை ஒட்டி போனேன். அழைப்பு மணியை நான் அடிக்க அதற்கு பதில் தர ரோஸ் வெளியே வந்தபோது மேகன் வேண்டும் என கேட்டேன். ஏதோ தெரிந்ததை போன்ற பார்வையை ரோஸ் என் மீது படரவிட்டு அப்போதுதான் நான் சற்று வெட்கமாய் உணர ஆரம்பித்தேன். வாசல் பார்த்திருந்த சிறிது வரவேற்பறையில் என்னை அமர செய்து, இங்கு எவரும் மேகனின் மனம் புண்படும்படி நேற்றிரவு நடந்து கொண்டிருக்க கூடாதே என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். கதவு திறக்கப்பட்டதை கேட்டு நான் வட்டமடித்து திரும்பியதும் பெருமூச்செறிந்தேன். அப்செட் ஆனதைப் போல மேகன் தோன்றவில்லை. அவளது கேசம் இன்னமும் அதே அழகுடன் இருந்தது. நேற்று மேகன் அடைந்திருந்த சுயமதிப்பும் பெருமிதமும் இன்றும் மின்னின. அவளது பழைய உடையிலேதான் இருந்தாள். ஆனால் அவற்றை வித்தியாசமாக தெரியும்படி பார்த்து கொண்டாள். தன்னை பற்றிய பெருமை தெரிய வரும்போது அது ஒரு பெண்ணுக்குள் எத்தனை விந்தையான மாற்றத்தை செய்துவிடுகின்றது. திடீரென்றுதான் நான் உணர்ந்தேன். மேகன் ஒரு வளர்ந்த பெண். மேகன் என்னை பார்த்ததும் சிரித்தாள். ஹலோ என்றாள். நேற்று பெருசா சண்டை ஒன்றும் நடந்துடல இல்ல என்று கேட்டேன் நான். நிச்சயப்படுத்தி ஓ நோ என்றாள் அவள். பிறகு சற்று நிச்சயமற்றதாய் போனவளாய் எஸ், நான் போட்டது சண்டைதான்னு நினைக்கிறேன் என்றாள். என்னவெல்லாமோ சொன்னாங்க ஜெரி, எனக்கு அது பிடிக்கல. லேட்டா வந்ததையே பகடைக்காயாய் வச்சு என்னை தனிமைப்படுத்தி பேசினாங்க. மக்களே இப்படிதான், ஒண்ணுமில்லாதை பிடிச்சுக்கிட்டு கட்டுக்கதைகளை அவுத்துவிட்டு அலையும் கூட்டங்கள் இதுங்க. அந்த அதிர்ச்சி நிறைந்த கோபம் வடியும் தண்ணீர் போல மேகனிடம் இருந்து வடிந்து விட்டதில் நான் மகிழ்ந்தேன். உன்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணியாகணும், அதுக்காக நான் வந்திருக்கேன் என்றேன் நான். கவனி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. உனக்கும் என்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடக்க முடியாத உற்சாகம் பொங்க, பைத்தியக்காரத்தனமா என்று பதில் தந்தாள் அவள். மேலும் நாம பிரமாதமா ஒத்து போறோம். ஆகவே நாம கல்யாணம் பண்ணிக்கொள்வது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ என்றாள் மேகன். அவள் ஆச்சரியப்பட்டவளாய் தோன்றினாள். அவ்வளவுதான், துணுக்கூறவில்லை, அச்சவூறவும் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சமான ஆச்சரியம். சரிபார்த்து கொள்ள கேட்பதைப் போல அவள் மறுபடியும் கேட்டாள். உண்மையாகவா என்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க? இந்த உலகத்தில் இப்போதைக்கு எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் உன்னை தவிர என்றேன் நான். நானும் அப்படித்தான் இருந்தேன். என் மேல காதல்ல இருக்கீங்கன்னா சொல்ல வரீங்க? ஐ ஆம் இன் லவ் வித் யூ. அசையாத அவளது நயனங்கள் ஆழ்ந்து கவனித்தன. உலகத்திலே ரொம்ப கனிவான நபர் நீங்க தானு நினைக்கிறேன் என்றாள் அவள். ஆனா ஐ ஆம் நாட் இன் லவ் வித் யூ. எஸ், நான் உங்க மேல இப்ப காதல்ல இல்லை. நீ என்னை விரும்பும்படி நான் பண்றேன். அது நல்லதில்ல. நான் காதல் செய்யும்படி பண்ணப்படக்கூடாது. அது உள்ளுர ஊறணும். அவள் சற்று நிறுத்தினாள். பிறகு சொன்னாள், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான மனைவி கிடையாது நான். நான் விரும்பப்படுவதை விட வெறுக்கப்பட வேண்டியவள். இதனை அவள் விளங்கிக் கொள்ள முடியாத விசையுடன் குறிப்பிட்டாள். வெறுப்பு நிலையானது கிடையாது, அன்பு நிதர்சனமானது என்றேன் நான். அப்படியா என்ன? நான் நம்புவது இது. மறுபடியும் அமைதி கவிழ்ந்தது. பிறகு நான் சொன்னேன், அப்ப நோதான் இல்லையா? எஸ், நோதான். நம்பிக்கையோடு நான் காத்திருக்கலாமா? அதில் என்ன லாபம் விளைஞ்சிட போகுது? பகுதி 2. வெல், இவ்வளவுதான் நடந்தது. சற்றே வீழ்த்தப்பட்ட உணர்வுடன் நான் அறையை விட்டு வெளியேறி நடந்தேன். நான் முழுசாய் வீட்டை விட்டு நகர்வதற்குள் என்னிடம் சொல்ல நிறையவே ரோஸ் வைத்திருந்தாள். அனைத்தையும் மிஷின் போன்ற மனோநிலையுடன் நான் கேட்டேன்.
அந்த கொடூர நாளுக்கு பிறகு எல்லாமே மாறிவிட்டதாய் சொன்னாள். குழந்தைகள் மீது வைத்த பாசம் மற்றும் புவர் சிமிங்டன் மட்டும் இல்லை என்றால் எப்போதோ வீட்டை விட்டு கிளம்பியிருப்பாளாம். இன்னும் ஒரு வேலைக்காரி வேண்டுமென்றும், கொலை நடந்த வீட்டில் அது சீக்கிரத்தில் கிடைக்காது என்றும் வருந்தினாள். ஆனாலும் வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு மிஸ் ஆலண்டே செய்துவிடுகிறாள் என்று வியந்தாள். கூடுதல் வியப்பாக சீக்கிரத்திலேயே மிஸ்ஸஸ் சிமிங்டன் ஆகும் எண்ணம் மிஸ் ஆலண்டுக்கு இருப்பதால் தான் இப்படி உயிரை விட்டு உழைக்கிறாள் என்றாள். ரோஸ் சொன்னதில் ஏதேனும் உண்மை இருக்குமா என யோசித்தேன். இரண்டாவது மிஸ்ஸஸ் சிமிங்டனாக வர மிஸ் ஆலண்டிடம் திட்டம் இருக்குமா என்ன? மாறாக வருந்தும் முதலாளிக்கு உதவ நினைக்கும் கனிவான ஓர் இதயத்தின் வெறும் வெளிப்பாடுதானா இதெல்லாம்? எதுவாயிருந்தாலும் உருவாகும் விளைவென்னவோ ஒன்றுதான். ஏன் அப்படி இருக்கக்கூடாது? சிமிங்டனின் இளைய சிறுசுகளுக்கு அம்மா என்று ஒருத்தி வேண்டும். எல்சி ஒரு சாந்தமான ஆன்மா, கூடவே ஈர்க்கும் கவர்ச்சி வேற. ஒரு ஆண் கண்களால் பாராட்டும் ஒரு முக்கிய பெண் அம்சம். சிமிங்டனை போல கடுவம் பூனையாகியாயினும் மேகன் பற்றிய சிந்தனைகள் அகற்றி போடுவதற்காக இப்படி வேண்டாவற்றையெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் கைவிடப் போவதில்லை. ஓ நோ, மேகன் என்னவள், நான் அவளை அடையப் போகிறேன். சற்று சுருக்கமாய் யோசித்துவிட்டு மிஸ்டர் சிமிங்டனின் அலுவலகத்துக்கு போனேன். நான் செய்து கொண்டிருக்கும் வேலையை நிறுத்திவிட்டு சிமிங்டன் என்னை உள்ளே அழைப்பதாய் சொன்னான் காவலாளி. போன நான் குட் மார்னிங் என்றேன். மன்னிக்கணும், நான் வேலை நிமித்தமாக வரல. இது முழுக்கவும் தனிப்பட்ட பர்சனல் விஷயம். நான் நேரடியாக அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் மேகன் மேலே ஆசைப்படுவதை நீங்களே கவனிச்சிருக்கலாம். என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் அவளாண்ட கேட்டேன். அவள் மறுத்துட்டா. ஆனால் இந்த மறுப்பை நான் இறுதியானதா எடுத்துக்க போவது இல்லை. சிமிங்டனின் பாவம் மாறுவதை நான் கவனித்தேன். அவரது சிந்தனையின் ஓட்டத்தை சுலபமாய் என்னால் படிக்க முடிந்தது. வீட்டில் ஒட்டாத ஒரு பிறவி மேகன். சிமிங்டன் ஒரு கனிவானவர் என்பதில் நான் நிச்சயமாயிருந்தேன். மரணமடைந்து விட்ட தனது மனைவியின் குழந்தைக்கு போய் வீடு வாசல் இல்லாமல் தான் செய்து விடுவதாய் அவர் கனவிலும் நினைக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான அவரது சூழ்நிலையில் மேகனின் திருமணம் அவருக்கு நிச்சயம் ஒரு நிவாரணமாய்தான் அமையும். உறைந்திருந்த அவர் முகம் இளகியது. வெளிரிய ஒரு சிரிப்பினை என் மீது போட்டார். வெளிப்படையாய் சொல்றேனே, அவ திருமணம் பற்றி நான் இப்போ சிந்திக்கவே இல்லை மிஸ்டர் பார்ட்டன். அவளை நீங்கள் இப்பெல்லாம் அதிகமாக வட்டம் அடிப்பதை நான் கவனிச்சிருக்கேன். ஆனால் நாங்கள் இன்னமும் அவளை ஒரு குழந்தையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவள் ஒன்றும் குழந்தை கிடையாது என்றேன் நான் கூர்மையாய். நோ, வயசை வச்சு நான் அப்படி சொல்லலை. அவளை தடுக்காமல் விட்டால் அவள் வயசுக்கு தேவையானபடி அவளால் நடந்துக்க முடியும். நான் சிறு கோபத்துடனே இதனை சொன்னேன். இன்னைக்கு தேதியில் 21 வயசு என்னும் அரசாங்க மேஜரா அவள் ஆகலை. ஆனால் இன்னும் ஓரிரு மாதங்களில் 21 வயசு ஆகிடும் அவளுக்கு. என்னை பற்றி என்னென்ன தகவல் வேணுமோ அவை அனைத்தையும் நான் உங்களுக்கு தரேன். நல்ல வசதி இருக்கு. இதுவரை தப்பான வழிகளில் போகாமல் டீசெண்டாக வாழ்ந்திருக்கேன். நான் அவளை கவனிச்சுப்பேன். அவள் சந்தோஷத்துக்கு தேவையான அனைத்தையும் செய்து தரேன். நிச்சயம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை மிஸ்டர் பார்டன். இருந்தாலும் இது அவ கையில தான் இருக்கு. அவ இப்போ வந்துடலாம் என்றேன். உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிவிடுவது சிறந்ததுன்னு வந்தேன். இதனை அவர் பாராட்டுவதாய் சொன்னார். நாங்களே சச்சரவின்றி பிரிந்தோம்.